ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரை சூப்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இருக்கிறவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா உடனே குணமாகும். ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டாலே அதோடய ரிசல்ட் நல்லா தெரியும். குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு குக்கரில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரையை சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த சூப் மட்டும் எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இதை நம்ம கடைஞ்சி கூட கீரை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த சூப்பில் நம்ம அப்படியே குடித்தாலும் குடிக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக கலந்து ஒரு கொதி வந்த உடனே அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு மல்லித்தலை தூவி இறக்குனோம்னா சூப்பரான மணத்தக்காளி கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரிச் டேஸ்ட்டில் இருக்கும்.